அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதம திதி புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய நாளில் தை மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். கடக ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தட்சிணாயனம் எனப்படும் தேவர்கள் உலகங்களில் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தரயாணம் எனப்படும் பகல் பொழுது ஆரம்பமாகும் மாதமே மகர மாதம் எனவும் தை மாதம் எனவும் பூஜிக்கப்படுகிறது. தட்சிணாயனம் காலத்தில் மோட்சம் எனப்படும் தேவர்களின் சொர்க்க உலகம், பிரம்ம தேவரின் சத்திய உலகம், பகவான் ஸ்ரீமத் நாராயணன் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனின் திருக்கைலாயம், கந்தவர்களின் உலகம் ஆகியவற்றுக்கு இரவு நேரமாகும். 6 மாத இரவு காலம் முடிந்து பகல் ஆரம்பமாகும் தினமே தை மாதம் பிறப்பாகும். இதனையே உத்தராயண புண்ணிய காலம் எனவும் மகர சங்கராந்தி எனவும் பூஜிக்கிறோம். நமக்கு ஆரோக்கியத்தையும் ஏராளமான பல நன்மைகளையும் அள்ளித்தருளும் சூரிய பகவானையும் பொங்கல் தினத்தன்று பூஜித்து வருகிறோம். மகத்தான தெய்வீக பெருமை பெற்ற இந்த தை மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய தினங்களை இனி பார்ப்போம். தை 1 14/1/2025 பொங்கல் பண்டிகை. தை மாதம் 2 15/1/2025 மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் என்றால் என்ன? பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் நீராட்டி அலங்கரித்து பூஜிக்க வேண்டிய புண்ணிய தினம். தை 3 16/1/2025 காணும் பொங்கல். பெரியோர்கள் உறவினர்கள் ஆகியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுதல். தை 5 செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 6 புதன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 15 சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 23 புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நண்பர்கள் வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். தொழிலிலும் புதிய யுக்திகளை புரிந்து கொள்வீர்கள். பொருளாதாரம் சீராக இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அனைவரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு உங்கள் காரியங்களை சாதிப்பீர்கள். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய கடன்களை பெற்று செய்தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உடல் நலம் மனவளம் இரண்டையும் மேம்படுத்த யோகா பிராணாயாமம் போன்றவைகளை செய்வீர்கள். வருமானமும் படிப்படியாக உயரத் தொடங்கும். தொழில் படிப்புகளிலும் பயிற்சிகளிலும் சேர்வீர்கள். போட்டி பொறாமைகள் குறையும். கடினமான செயல்களையும் எளிதாக புரிந்து கொண்டு செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். புதிய சிந்தனைகள் பிறக்கும். சில ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். தடைப்பட்ட வரவுகள் கைவந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மனவளம் சிறப்பாக இருக்கும். பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் உறுதியுடனும் பணியாற்றுவீர்கள். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டு வேலைகளை கவனத்துடன் செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தினருடன் பாசம் கூடும். சுய முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மாற்றான செயல்களால் புதிய பாதைகளை உருவாக்குவீர்கள். முகத்தில் பொலிவும் நடையில் மிடுக்கும் உண்டாகும். வழக்குகளிலும் எதிர்பார்த்த அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். புதிய யுக்திகளை செயல்படுத்தும் பொழுது பழைய அனுபவங்கள் கை கொடுக்கும். பெரியோரிடம் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அரசு அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பழைய காலத்தில் உங்களை சந்தித்த நண்பர்கள் மறுபடியும் நட்புக்கரம் நீட்டுவார்கள். சூழ்நிலை அறிந்தே விவேகத்துடன் முடிவெடுப்பீர்கள்.
உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்புமுனைகள் ஏற்படும். அலுவலக வேலைகளை விருப்பு வெறுப்பின்றி ஆற்றுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீர்கள். விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் பெருமை உயரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் எந்த குறையும் உண்டாகாது. புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை ஆலோசித்து செய்வீர்கள். தேவைக்கேற்ற சரக்குகளை வாங்கி விற்பனை செய்வீர்கள். பழைய கடன்களை வசூலித்தவுடன் புதிய கடன்களை கொடுப்பீர்கள். மறைமுக போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். வருமானமும் படிப்படியாக உயரும். விவசாயிகள் நல்ல வருமானத்தை காண்பீர்கள். விவசாய இடுபொருட்களை குறைந்த விலைக்கு வாங்குவீர்கள். நீர் ஆதாரங்களை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது. புதிய குத்தகைகளை நாடி செல்வீர்கள். சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து நஷ்டங்களில் இருந்து தப்பிப்பீர்கள். அரசியல்வாதிகள் பலமுறை யோசித்து செய்து வெற்றிகரமாக முடிவெடுப்பீர்கள். புதிய முயற்சிகளை தடையின்றி முடித்து விடுவீர்கள். தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். முக்கிய பயணங்களை செய்து காரிய அனுகூலங்களை பெறுவீர்கள். கட்சி பணிகளில் முழு திறமையும் வெளிப்படுத்துவீர்கள். கலைத்துறையினருக்கு மனசோர்வு நீங்கி எதையும் சாதிக்கும் அளவுக்கு திறமை பளிச்சிடும். தன்னம்பிக்கையுடன் திகழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். அவற்றில் வெற்றிகளை காண்பீர்கள். சக கலைஞர்களால் உங்கள் நெடுநாளைய கனவு பலிக்கும். பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். பெண்கள் கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் நற்பெயர் வாங்குவீர்கள். பொருளாதாரம் சீராக இருக்கும். சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள். உடல் நலமும் சீராக இருக்கும். உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தோர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தின் வேலைகளை பூர்த்தி செய்வீர்கள். மாணவர்கள் வம்புகளிலும் வீண் பேச்சுகளிலும் பங்கு கொள்ள வேண்டாம். பழைய தவறுகளை திருத்திக் கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படியுங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கடுமையாக உழைத்து படித்து எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளுவீர்கள். விளையாட்டிலும் ஆர்வம் கூடும். சனி பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோரால் நன்மையுண்டு. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். நீங்கள் எச்சரிக்கையாக உங்கள் வாகனத்தை ஓட்டினாலும் பிற வாகனங்களினால் விபத்துக்கள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஆபத்து காலங்களில் நம்ம எச்சரிக்கை செய்வதில் ஜோதிடத்திற்கு இணையான வேறு கலை இல்லை. மாதத்தின் 3வது வாரத்தில் குடும்ப செலவுகளுக்காக புதிய கடன்களை ஏற்க நேரிடும். தவிர்க்க முடியாவிட்டாலும் அவசியமான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவதும் அதனை வெகு விரைவில் தீர்ப்பதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை ஏன் கூறுகிறோம் என்றால், குரு, செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் உள்ளபோது வாங்கும் கடன் வளரும் என ஜோதிடம் கூறுகிறது. விவாகம் சம்பந்தமான முயற்சிகள் தடைப்படும். வயதான முதியவர்கள் இரவு நேரங்களில் கழிப்பறைக்கு செல்லும் போது அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கூறுகிறது. உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சுபபலம் பெற்றிருப்பதால் மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோரின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினால் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற கூலியை பெற்று தருவார் சனி பகவான். அர்த்தாஷ்டக ராகு நடைபெறுவதால் வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்காக குரு, செவ்வாய் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் 3 தோஷங்களும் விலகும். இதை அனுபவத்தில் காணலாம்.